வெல்கம் வியூவர்ஸ். ஜெயஸ்ரீ Balan-Learn Astrology. நம்ம இன்றைக்கி கிரக சேர்க்கையை பற்றி பார்க்க போகிறோம். சூரியன், சுக்ரன், செவ்வாய் உங்களுடைய ஜாதகத்தில், பிறப்பு ஜாதகத்தில் இந்த கிரகங்களின் சேர்க்கை இருந்ததுன்னா அதனுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு விரிவாக சொல்கிறதுக்காக வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி சப்போஸ் உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும்னா நீங்கள் jayashreebalan@gmail.com த்ரூ என்னை ரீச் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பெரிய இப்போ எனக்கு என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, வெளிக்கண்ட்ரிலேருந்து இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்க, ஒன்றுமே எந்த இடத்துல இருக்கேன்னு சொல்லாமல் இது என்ன ரீச் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பேமெண்ட் எல்லாம் பண்ணிவிட்டு நான் அப்பாயின்மெண்ட் கொடுக்கும்போது பார்த்தா நான் இந்த கண்ட்ரியில் இருக்கேன், அந்த கண்ட்ரியில் இருக்கேன், எனக்கு இந்த டைம் ஷெட்யூல் சரியாக வராது, அந்த டைம் ஷெட்யூல் சரியாக வராது அப்படிங்கிறது ரொம்பவும் கஷ்டத்தை கொடுக்கறது. நம்ம இந்தியாவில் இருக்கிற யார் பணம் கட்டியிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நம்ம இது பண்ண முடியாது, அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அதனால் தயவு செஞ்சு மெயில் எழுதும்போது நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் மெயினாக எழுதினாதான் என்னால் உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியும். இல்லாட்டினா நான் ரிப்ளை பண்ணுறது கிடையாது. யாரெல்லாம் இந்த மாதிரி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறதில்ல. அதனால் தயவு செஞ்சு எல்லோரும் தான் இருக்கக்கூடிய இடம், கண்ட்ரியை பற்றி நீங்கள் எனக்கு தெரிவிக்கிறது கண்டிப்பாக அவசியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ சூரியன் அப்படிங்கிறது நம்மளுடைய ஈகோ, நம்மளுடைய அப்பான்னு சொல்லலாம், நம்ம நம்மளுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட், அது நம்மளுடைய எப்படி பர்சனாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம். சுக்ரன்காலே எல்லாருக்கும் தெரியாது, ஒரு ரிலேஷன்ஷிப், அழகு சம்மந்தப்பட்டது, நம்மளுடைய இதுன்னு சொல்லுவாங்க, இமோஷன்னு சொல்ல முடியாது, ஒரு லவ் அண்ட் பேஷன், ரிலேஷன்ஷிப், ஒரு அழகான உறவு, அது ஒரு காதலாக இருக்கட்டும், ஒரு அழகான உறவு. அது அதில் தான் நம்ம ஒரு ஆணும் பெண்ணும் மிகவும் ஒருத்தர் இணையிறது, அந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயமானது. அதோடு சேர்ந்து செவ்வாய் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னாக்கா, செவ்வாய்ங்கிறது ரொம்ப முக்கியமானது என்னது கேட்டீங்கன்னாக்கா, எதிர்ப்புத்தன்மையுடையது. அதாவது தன்னுடைய எனிமியை அழகாக எதிர்க்க முடியும் அவங்களால. அது வீரம் ஒன்றாது, தைரியமாக இருக்கிறது. யாராக இருந்தாலும் சரி, நமக்கு மனிதர்களுக்கு கண்டிப்பாக தைரியம் வேணும். எவ்வளவுனா படிச்சிருக்கலாம், நம்ம படிச்சிருக்கிறதோடைய அந்த அறிவை நம்ம பிரதிபலிக்கணும் அப்படின்னாக்கா நம்ம தைரியமாக அதை ப்ரெசென்ட் பண்ணணும். நம்ம படிச்சிருக்கிறத தான் அடுத்தவர்களுக்கு அழகாக தெரிவிக்கணும். அது தெரிவிக்கிறதுக்கு மனசு தைரியம் வேணும், எல்லாத்தையுமே தைரியம் வேணும். எதையுமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு தைரியம் இல்லாட்டினா எதுவும் பண்ண முடியாது. ஒரு ஆர்மி ஆள் கண்ட்ரிக்கு எதிர்த்தாப்புல சண்டைக்கு போகும்போது எழுத்தாப்புல இருக்கிறவங்க கண்ணை எடுத்துன்னு தான் வருவான், மிஷின் கண்ணை எடுத்துன்னு தான் வருவான். அவனை நம்மளை அடிக்கும்போது நாம் முதல்ல அவனை அடிக்கணும். நம்ம சாதாரண மக்களாக இருந்தானாக்கா நமக்கு யாருக்கு செவ்வாய் எவ்வளோ தூரம் இல்லையோ அவங்க மிலிட்டரியில் போய் சேரவும் முடியாது, அவங்க அதை எதிர்கொள்ளவும் முடியாது. அதே நாமளாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஆர்மியில் இருக்கும்போது அடுத்தவன் நம்மளை கொல்றதுக்கு முன்னாடி நாம் அவங்கள இது பண்ணுவோம், ஷூட் பண்ண ட்ரை பண்ணுவோம். நமக்கும் அந்த தைரியம் வேணும், அடுத்தவர்களுடைய உடம்புலேருந்து உயிர் எடுக்கிறதுக்கு நமக்கு ஒரு தைரியமும் வேணும். ஸோ அது மாதிரிங்கிற ஒரு விஷயம் செவ்வாய் மட்டும் இல்லை, அது அந்த ஒரு மிலிட்ரி மட்டும் இல்லை, நம்ம உடம்புல ரத்த அணு சிவப்பணுங்கிறதே அதுதான். நம்ம உடம்புல வர வியாதிகளை எதிர்கொண்டு நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதும் அந்த செவ்வாய் தான். ஸோ செவ்வாய்ங்கிறதே ப்ரொடெக்ஷன், தைரியம், ஆர்மி, அது மாதிரி ஒரு தன்னுடைய இனிஷியேட்டிவ் ரொம்ப அருமையான ஒரு விஷயம். அது பாசிட்டிவ், அது நம்ம மெலிஃபிக்னு சொல்லுவோம். அது பாவகிரகம் தான். அது நம்ம எனக்கு அது ஆனால் சாஃப்டாகவே பண்ண முடியாது. செவ்வாய் இஸ் நாட் த சாஃப்ட், அது எப்போவுமே அதுக்கு ரஃபாக தான் இருக்கும், ரஃப் அண்ட் டஃப் தான் அது. ஸோ அந்த மாதிரியான, அதாவது நான் என்ன சொல்ல வரேன், ரெண்டு நெருப்பு கிரகம், சூரியனும் நெருப்பு தான், செவ்வாயும் நெருப்பு தான். ரெண்டு நெருப்புகத்துக்கு நடுவில் ஒரு சாஃப்டான ஒரு சுக்கிரன் போய் இருக்குனாக்க, எப்படி நான் சாதாரணமாக என்ன சொல்ல முடியும், இவங்களை ஒரு தன்னுடைய காதலுக்காக அவங்க ரொம்பவும், அதாவது ஸ்டொமக் இந்த ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப சின்சியராக ஒருத்தர் காதலிப்பாங்க. அந்த காதல் சக்ஸஸாக ஆகுமா அப்படிங்கிறது எனக்கு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னாக்க நெருப்பு கிரகம் அங்கே ஜாஸ்தி அப்யூஸ்மெண்ட் தான் இருக்கும். ரொம்பவும் ஒருத்தர் உடம்பால் அடிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சாதாரணமாக ஒன்று சொல்லுவாங்க, அந்த காலத்துலலாம் எதுவுமே பொய்யானது கிடையாது. நாவினால் சுட்டவடு உள்ளாரும் ஆறாதே, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தீயினால் சுட்டது கூட நமக்கு சரியாக போயிடும், ஆனால் வாயால் நம்மளை பேசினது கூட அதுவும் ஒரு சூடு தான். ஏன்னா நெருப்புங்கிறது, செவ்வாய்ங்கிறது உங்களுக்கு வெறும் நெருப்பு எடுத்து உங்களுக்கு உடம்புல போட்டால் மட்டும் போகாது, நம்ம போட்டால் தான் நமக்கு சூடு அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம வாயால் ஒருத்தரை எந்த அளவு நம்ம ஹர்ட் பண்ணுறோமோ அதுவும் நம்மளை மிக மிக நெருப்பு தீய புண்ணை விட நம்மளை ரொம்ப ஹர்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரியான இவங்க என்ன ஆகும், ஹர்ட் ஆகும். அதாவது ஒரு மெழுகுவத்திக்கு ரெண்டு பக்கமும் எரிய விட்டுட்டேன்னா கடைசியில் என்ன மிஞ்சும், ஒன்றுமே மிஞ்சாது. ஸோ அது மாதிரி இவங்க ரொம்ப ஈகோ இருக்கும்போது தன்னையே தான் அதுக்காக ஏன்னா அடிக்கிறது, ஏன்னா செவ்வாய் இருக்குது தைரியம்,
தன்னையே தான் வந்து மாற்றிக்கக்கூடிய ஒரு தைரியம் அவங்களுக்கு வந்துடும். ஏன்னா அவங்களால பொறுத்துக்க முடியாது. ஏன்னா அவங்களுடைய ஈகோ வேறு கிளாஷ் ஆகுது. அந்த சூரியன் வந்து ஈகோ. அது மட்டும் இல்லாமல் இதில் என்னதுன்னு கேட்டாக்கா, சூரியன்கிறது நம்ம அப்பா, அதாவது நம்ம அப்பா வயதுக்குடையவரோ இது மாதிரியான ஒருத்தரை கூட நம்மளை அப்யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரியான பிகாஸ் இது வந்து சுக்கிரன் வந்து ரிலேஷன்ஷிப். அது மாதிரி இருக்கும்போது நம்மளை அப்யூஸ் பண்ணலாம். பெரிய ஒரு வயது பொலிட்டிஷியன் சொல்லலாம், நம்ம வந்து நம்ம அப்பா வயசுக்காரங்க கூட நம்மளை வந்து அப்யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரியான ஒரு ரொம்ப பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அதில் வந்து நம்ம ஒரு ஆணுக்கு இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தில் கட்டங்கள் சேர்க்கை இருந்ததுனாக்க அந்த ஆண் வந்து முடிஞ்ச வரைக்கும் இப்போ இந்த மாதிரி புரிஞ்சாச்சு. நம்மளை சொல்லியிருக்கோம், நிறையா பேர் ஜாதகம் எழுதுகிறாங்க, நிறையா பேர் நம்ம யூடியூப்ங்கிறது நான் ஒத்தி மொத்தம் நடத்தலை, நிறையா பேர் நடத்துகிறாங்க, நிறையா பேர் இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்கனாக்கா உங்கள் ஜாதகத்தில் அந்த மாதிரி ஒன்று இருந்ததுன்னா முடிந்த வரைக்கும் பெண்களை நீங்கள் வந்து மதிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. உங்களுக்கு இருக்கும் அந்த மாதிரி தான் ஒரு விஷயம், இது உங்களுக்கு தோணும். நம்மளுக்கு வந்து ஏன்னா அவங்களால அவ்வளோ ஈஸியாக ஒரு நல்ல விஷயத்தை வந்து எடுத்துக்க முடியாது. அவங்களுக்கு எல்லாமே ஒரு இதுவாக தான், ரஃப் அண்ட் டஃப்பாக தான் இருப்பாங்க. அப்போது அது நீங்கள் வந்து உங்களுக்கு அறியாமல் நீங்கள் ஒரு பெண்ணை வந்து உபத்திரவிச்சுக்கலாம். ஸோ அது மாதிரி இல்லாமல் நீங்கள் அதை வந்து ஒரு சாஃப்ட் கனராக பார்த்துக்குங்க. அதே ஒரு பெண் ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அதுவும் அது போய் செவ்வாயெல்லாம் போய் 12ஆம் இடத்துல மறையும் போது இந்த மாதிரியான ஒரு கட்டங்கள், இந்த மாதிரி சுக்கிரனும் செவ்வாய் அதுவும் மேஷத்தில் போய்ட்டு உச்சம் அடைஞ்சு, அது சூரியன் போய் மேஷத்தில் உச்சம் அடைஞ்சு அந்த இடத்துல லக்னாதிபதியான சுக்கிரன் போய்ட்டு அங்கே போய் உட்காந்துட்டு அது போய் செவ்வாய்க்கு அது கூடிய ராசிக்குடைய செவ்வாய் போய் 12ஆம் இடத்துல மறைஞ்சதுன்னா நாட் ஓன்லி சூசைடல் டெண்டன்சி, அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக அவங்களுடைய அப்யூஸ்மெண்ட்டை வந்து அவங்களால தாங்கியிருக்கவே முடியாது. ரொம்ப தன்னை வதச்சிக்கிறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலில் கூட போக முடியும். அது அப்பேற்பட்ட ஒரு இது, அந்த மாதிரியான ஒரு அந்த அந்த சேர்க்கைகள் அது மாதிரி இருக்கும்போது இப்படி இருக்கலாம். அதுதான் எனக்கு தெரிஞ்சது. அதனால் உங்களுக்கெல்லாம் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்ல விவரமாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் கொடுங்க. பொறுமையாக என்னோடய சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப